இதுதான் பில்டிங் வெல்த் சீரிஸோட கடைசி எபிசோட். ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அது ஃபஸ்ட்டு பாருங்கள். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நம்ம 2 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று, அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே நமக்கு தேவையான பணத்தை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலானது. எப்போ மேலே போகும் எப்போ கீழே வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அது லாங் டேர்மில் மேலே போகும், அவ்வளவுதான். அதனால் ஷார்ட் டேர்முக்கு தேவையான பணத்தை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 2வது விஷயம், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸை நம்ம பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. 100ல் ஒருத்தர் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாலே பெரிய விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. அதுக்காக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலை. அப்படி பண்ணுறதா இருந்தால் நம்ம இண்டெக்ஸை கன்சிஸ்டண்ட்டாக பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா பண்ணுங்கள். சரி, ஒரு ஸ்டாக் பேஸ்டு போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிம்பாங்க. நம்ம எல்லோருக்கும் ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷர் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படிங்கிற கோல் ஒரே மாதிரி இருந்தால் கூட நம்ம ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் வேறு வேறையாக இருக்கும். ஒருத்தரோட ரிஸ்க் ப்ரொஃபைல் தெரியாமல் அவங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவை சஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா லோ ரிஸ்க் ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க ஹை ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்கன்னு வைங்க, அவங்க அந்த அசட்டில் இருக்கிற ப்ரைஸ் மூமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் தப்பான நேரத்தில் வாங்குவாங்க அல்லது விற்றுருவாங்க. அது அவங்க போர்ட்ஃபோலியோவோட க்ரோத்தை பாதிக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைலை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிக்கணும். ரொம்ப கிரானுலராக போகாமல் அட் ஹை லெவல் நாம் 3 வகையான ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்ப்போம்: கன்சர்வேட்டிவ், மாடரேட் அண்ட் அக்ரெசிவ். ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவை பற்றி பார்ப்போம். நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்ன மீன் பண்ணுன்னா, ரிஸ்கியான ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷரை கம்மியாக வச்சுட்டு மற்ற லெஸ் ரிஸ்கியான அசட்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை தான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு மீன் பண்ணுறது ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளேயே நிறைய ரிஸ்க் எடுக்காமல் கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறது. அதை தான் நான் இங்கே கன்சர்வேட்டிவ் அப்படின்னு மீன் பண்ணுறேன். யார் கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வரவங்க, மார்க்கெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணி மானிட்டர் பண்ண நேரம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன கேட்டால் நம்மளை மாதிரி ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இந்த கேட்டகரியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கன்சர்வேட்டிவ் கேட்டகரியில் இந்தியாவில் இருக்கிறவங்க இந்த 3 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 50%, S&P 500 இண்டெக்ஸில் 25%, நாஸ்டாக் கம்போசிட் 100ல் 25%. நிஃப்டி 50ங்கிறது இந்தியாவிலேயே பெஸ்ட் இண்டெக்ஸ். இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸில் இருக்குது. இந்தியா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால இதோட வளர்ச்சி டெவலப்டு கண்ட்ரிஸை விட அதிகமாக இருக்கும். நிஃப்டி 50 இண்டெக்ஸை நம்ம இந்தியாவின் வளர்ச்சியோட ப்ராக்ஸியாக பார்க்கலாம். அதனால் இந்தியா வளர்ச்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நிஃப்டி 50 மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஆன் ஆவரேஜ் 11 to 13% இதில் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஆன் ஆவரேஜ்னு சொன்னால் எவ்ரி இயர் இந்த ரேஞ்சில் நம்ம ரிட்டர்னை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் க்ரோத் சடனாக இருக்குமே தவிர கிராஜுவலாக இருக்காது. நிஃப்டி 50 இண்டெக்ஸை நிறைய ஃபண்ட் ஹவுஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. குறிப்பாக UTI சீப்பான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. S&P 500ங்கிறது யூஎஸில் இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ். நாஸ்டாக் கம்போசிட் 100 அப்படிங்கிறது யூஎஸில் இருக்கிற டாப் 100 டெக்னாலஜி கம்பெனிஸ். நான் இந்தியாவில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நிஃப்டி 50ல் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. வேர்ல்ட்லேயே பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டான US ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க S&P 500லையும் நாஸ்டாக்லேயும் 25% இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். US ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்று, நமக்கு வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸோட எக்ஸ்போஷர் கிடைக்குது. இன்னொன்று, இந்தியன் ரூபியோட டிப்ரிஷியேஷனுக்கு ஒரு ஹெட்ஜாக இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா US ஃபண்ட்ஸோட க்ரோத் டாலர்ஸில் இருக்கும். ஸோ S&P 500 இண்டெக்ஸ் ஆவரேஜாக 10 to 12% ரிட்டர்ன் கொடுத்தா கூட இந்தியன் ரூபீஸில் அது 13 to 15% ரிட்டர்ன் ஆகிடும். நாஸ்டாக் லாஸ்ட் 10 இயர்ஸாக செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஆன் ஆவரேஜ் 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டிகேடும் அதோட க்ரோத் அப்படி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் நாஸ்டாக்கில் இந்தியன் ரூபீஸில் நாம் 16 to 19% க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோத்திலால் ஆஸ்வால் S&P 500 அண்ட் நாஸ்டாக் கம்போசிட் 2மே ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகம். டைரெக்டாக வாங்கினா 0.49%. பட் ஐ திங்க் இட்ஸ் ஒர்த் இட்.
ஸோ ஓவராலாக இந்த கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் ஆன் ஆவரேஜ் 13-15% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். யூஎஸில் இருக்கிறவங்க கன்சர்வேட்டிவ் கேட்டகரிக்கு ஜஸ்ட் திஸ் ஒன் ஃபண்ட் வாங்கினாலே போதும், வேன்கார்ட் டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். யூஎஸில் இருக்கிற 3500 கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸில் இருக்குது. இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கோட குரு ஜான் பாகல் சொன்ன மாதிரி, ஒய் சர்ச் ஃபார் அ நீடில் இன் த ஹேஸ்டாக் வென் யூ கேன் பை த ஹோல் ஹேஸ்டாக். அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்கை தேடி அனலைஸ் பண்ணி வாங்குறதுக்கு மொத்த மார்க்கெட்டையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கன்சர்வேட்டிவான ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதுதான் பெஸ்ட் ஃபண்டு. ஆன் ஆவரேஜ் 10-12% ரிட்டர்ன் இந்த ஃபண்டில் எதிர்பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இந்த கன்சர்வேட்டிவ் கேட்டகரியில் தான் கம்மியான ரிஸ்க். நாமளும் பெருசாக எந்த எஃபர்ட்டும் போட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பெல்லாம் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு இருக்கோ அப்போல்லாம் இந்த போர்ட்ஃபோலியோவில் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். அதனால தான் மார்க்கெட்டில் இதை லேசி போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த போர்ட்ஃபோலியோவை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்ற அசட்ஸை கம்பேர் பண்ணும்போது திஸ் ஒன் ஹேஸ் த மினிமல் ரிஸ்க் வித் மேக்ஸிமம் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல். மினிமல் ரிஸ்க் அப்படின்னு சொன்னதுனால இதில் இருக்கிற ரிஸ்க்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாங்க. ரிசெஷன் டைம்ஸில் இந்த போர்ட்ஃபோலியோவும் 50% வரை கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே ரிசெஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி அதுவும் கடந்து போகும். லாங் டேர்மில் அது ஒரு பிளிப்பாக தெரியுமே தவிர பெருசாக பாதிக்காது. அடுத்த கேட்டகரி மாட்ரேட். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் அது வெறும் மார்க்கெட் ரிட்டர்ன் தானே கொடுக்கும். நான் அதுக்கும் மேலே ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் அதிக ரிட்டர்ன் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஆனால் இந்த போர்ட்ஃபோலியோவில் கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அளவுக்கு க்ரோத் ஸ்மூத்தாக இருக்காது. ரைடு கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். அதாவது வொலட்டிலிட்டி ஜாஸ்தியாக போர்ட்ஃபோலியோவோட வேல்யூ நிறையவே மேலேயும் கீழேயும் போகும். ஆனால் லாங் டேர்மில் கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் நிறையவே இருக்குது. ஆனால் ஒன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஷார்ட் டேர்மில் அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மாட்ரேட் போர்ட்ஃபோலியோ கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு வைங்க, அது மேலே போயிருந்தால் இது இன்னும் அதிகமாக மேலே போயிருக்கும், அது கீழே போயிருந்தால் இது இன்னும் அதிகமாகவே கீழே போயிருக்கும். அதை நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ கன்சர்வேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் இருந்து நம்ம சில மாற்றங்களை பண்ணி மாட்ரேட் போர்ட்ஃபோலியோவாக மாற்றிக்கலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸை 50%லேருந்து குறைச்சி 30% ஆக்கிட்டு இன்னொரு 30%க்கு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பதிலாக மேனேஜ்டு ஃபண்டு வாங்கிக்கலாம். மேனேஜ் ஃபண்ட் வாங்கும்போது நம்ம எந்த ஃபண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இண்டெக்ஸை பீட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். அதுவும் லாங் டேர்மில், வென் ஐ சே லாங் டேர்ம் 5 to 10 இயர்ஸில் இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்கணும். லைக் கேனரா ரொபக்கோ எமர்ஜிங் எக்யூரிட்டிஸ், இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸை ஆன் ஆவரேஜ் 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம். டைரெக்டாக வாங்கினா 0.78%. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எக்ஸ்போஷருக்கு அக்ரெசிவான நாஸ்டாக் இண்டெக்ஸில் 50% வாங்கிக்கலாம். இந்த பர்சன்டேஜஸ் எல்லாம் ஒரு சஜஷன் தான். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இந்த போர்ட்ஃபோலியோவில் ஆன் ஆவரேஜ் 15-17% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். அப்புறம் யூஎஸில் இருக்கிறவங்க கன்சர்வேட்டிவ் கேட்டகரிக்கு டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட்டில் 100% இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, இந்த கேட்டகரிக்கு அதை 60%க்கு குறைச்சிட்டு மிச்சம் இருக்கிற 40% நாஸ்டாக் இண்டெக்ஸ் ETF QQவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். QQ லாஸ்ட் டீகேடில் ஆன் ஆவரேஜ் 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அல்லது அதுக்கு கம்பேரபிளான வேன்கார்டோட ஃபண்டு VGTயில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். VGT லாஸ்ட் 10 இயர்ஸாக ஆன் ஆவரேஜ் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. VGT QQவை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ப்ராடான இண்டெக்ஸ் 330 ஆர் ஸோ கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸில் இருக்குது கம்பேர் டு 100 இன் QQ. இந்த ரெண்டுமே டெக்னாலஜி ஹெவி இண்டெக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மொத்த போர்ட்ஃபோலியோவில் 40% ஒரு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது ரிஸ்கியான மூவ். ஆனால் டெக்னாலஜி ஃப்யூச்சரில் நல்ல க்ரோ ஆகும் அப்படிங்கிறதுனால இது ஒரு கேல்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் ஆன் ஆவரேஜ் 13% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். அடுத்த கேட்டகரி அக்ரெசிவ். ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வந்தவங்க இந்த கேட்டகரி பக்கமே வந்துடாதீங்க. அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த கேட்டகரியை கன்சிடர் பண்ணணும். இந்த கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணால் மார்க்கெட் பற்றின டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எந்தெந்த எக்கனாமிக் சிச்சுவேஷனில் எந்த மாதிரியான மார்க்கெட் செக்டார் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் ஆர்வமாக அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம கையை நாம் சுட்டுக்க வேண்டிய நிலைமை தான் வரும். அதனால் ஹேண்டில் வித் கேர். அப்புறம் இந்த கேட்டகரிக்கு இன்னொரு முக்கியமான ரெக்யர்மெண்ட், ஹேவிங் எ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிஸ்க். ஏன்னா இதில் தான் மேக்ஸிமம் ரிஸ்க் இருக்குது. அதனால் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ 50% கீழே போச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்டொமக் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கணும். நம்மள 99% பேரால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் 80% பேர் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருப்போம். அதனால் ஒரு கேள்வி உங்களை கேட்டுக்கோங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு மாதத்தில் 1 கோடியில் இருந்து 50 லட்சமாக மாறுனா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்னால் நார்மலாக இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு தூக்கம் போயிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சாரி, நீங்கள் இந்த கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்டேஷன் தேவையே இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த கேட்டகரிக்கு ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஐ எம் வெரி சாரி, நீங்கள் இன்னும் இதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. அதனால் ஒரே டெம்ப்ளேட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எல்லோருக்கும் கொடுத்துட முடியாது. அதனால் கோயிங் ஃபார்வர்ட் இந்த சேனலில் வர வீடியோஸை நான் எந்த கேட்டகரி இன்வெஸ்டர்ஸ்க்கு பொருந்தும் அப்படின்னு நான் கிளியராக டேக் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ரீன் லோகோ பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பொருந்தும். எல்லோவாக பார்த்தீங்கன்னா மாடரேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு பொருந்தும். ரெட்டாக பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான இன்வெஸ்டர்ஸ்க்கு பொருந்தும். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் க்ரீன் ஆர் ரெட்டில் தான் இருக்கும். நீங்கள் அக்ரெசிவ் ஸ்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகலைன்னா கூட உங்கள் நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க கண்டிப்பாக ரெட் ஸ்டைல் வீடியோஸையும் பார்க்கலாம். அப்புறம் இந்த எபிசோடில் பார்த்ததை தவிர வேறு என்ன நல்ல ETFs US மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ETF லிஸ்ட் லிங்க் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஹோப் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சஜஷனை கண்டிப்பாக கொடுக்குறேன். இத்தோட இந்த பில்டிங் வெல்த் சீரீஸ் முடிவுக்கு வந்துடுச்சு. ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.